அனைவருக்கும் வணக்கம். சிந்து பைரவியில் இன்றைக்கி என்ன சீரியல் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். சிந்து வந்து ஒரு வழியாக டாக்டர் வந்து அந்த தீயிலேருந்து காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு தோளில் தூக்கிட்டு வந்துடுறாங்க. சரி அதுக்கடுத்து அவங்களுடைய ஆறுமுகத்தோட அம்மா எல்லாருமே அவங்கள கூட்டிகிட்டு காரில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்த போதேவும் டாக்டரோட அம்மா வந்துட்டு, ஐயோ என்னப்பா சிவா என்னாச்சு, கையெல்லாம் ரொம்ப காயமாக இருக்குது, ஃபுல்லாமே தீக்காயத்தில் ரொம்ப அடிபட்டிருக்கே அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் முதல்ல வாங்க உள்ளேருந்து உட்காருங்க அப்படின்ட்டு அவங்க உட்கார சொல்கிறாங்க. ஆனால் வந்து சிவா சொல்கிறாரு, என்னை காப்பாற்ற போய் சிந்துக்கு தான் ரொம்ப தீக்காயம், ரொம்ப கை கால்லாம் அடி அப்படிங்கிறாங்க. பட் அது எதையுமே சிவாவோட அம்மா வந்து கண்டுக்கிடவே இல்லை. சரி நீங்கள் வந்து உட்காருங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சிடுறாங்க. அடுத்து வந்து ஆறுமுகத்தோட அம்மா வந்து 2 பேருக்கு முதல்ல சுற்றி போடணும் அப்படின்ட்டு ஒரு தாளில் வந்து உப்பு வத்தல் எடுத்துகிட்டு 2 பேரும் ஒன் போல் ஜோடியாக நில்லுங்கன்னு சொல்லி சுற்றிலாம் போட்டு தூத்துன்னு துப்ப சொல்கிறாங்க. துப்பி போய் எரிச்சு முடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி ரொம்ப காயமாக இருக்குது, வாப்பா உனக்கு நான் மருந்து போட்டு விட்றேன்னு சிவா அம்மா கூப்பிட்றாங்க. இல்லைம்மா அதெல்லாம் பரவாயில்ல நானே போட்டுக்கிறேன்னு. ஐயோ நீ எப்படி இப்போ இவ்வளோ காயத்தோடு நீ போட முடியும், நீ வா நான் போட்டு விட்றேன். எங்கேயும் சிவா அப்பா வந்துட்டு நீ ஒன்றும் போட வேண்டாம், அவள் உயிரையும் காப்பாற்றுறதுக்கு அவள் உயிரை கூட நினைக்காம அவனோட உயிரை தீயில வந்து புகுந்து காப்பாற்றினா பார்த்தியா, சிந்துவே போட்டு விடுவா, நீ போய் போட்டு விடுமா அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ரூம் போயிடறாங்க. அடுத்த நேரம் சிவாவோட அம்மா சொல்கிறாங்க, இப்படியே நீங்கள் எல்லாருக்கு முன்னாடி அவனை பற்றி என்கிட்ட பேசி அவனுக்கு எனக்கும் உள்ள பாசத்தையே நீங்கள் இல்லாமல் ஆக்குறீங்க அப்படிங்கிறாங்க. யார் பாசமாக இருக்கா, குழந்தைய பெற்றா மட்டும் பாசமாக இருக்கான்னு போகாது, அவனை இவ்வளோ தூரம் டாக்டர் படிக்க வச்சு இவ்வளோ தூரம் வளர்த்ததையும் அண்ணி தான், அவங்க தான் அவனுக்கு இதில் உரிமையானவங்க எல்லாமே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அண்ணி வந்துடுறாங்க. சிந்து தான் அவனோட உயிரை காப்பாற்றிருக்கா, அப்போ அவளை வந்து நீ கொஞ்சமாவது மனுஷியை மதிக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நாள் சிந்து புராணம் பாடுறீங்க, நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. டாக்டர் வந்து நெக்ஸ்ட் வந்து லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அமைச்சருக்கு வந்து இந்த மாதிரி தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால சிவா வந்து போலீஸார் தேடுறாங்க, சிவாவுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நியூஸில் வருது. இதை பார்த்து பயங்கரமாக கோவம் வந்துட்டு சீக்கிரம் லேப்டாப் முடிச்சுட்டு ஷிட்னு சொல்லி கையை வந்து சோபாவில் அடிக்கிறாரு, அவரோட மெத்த மேலே அடிக்கிறாங்க. ஆனால் கை ஃபுல்லாமே ரத்தமாக இருக்குது. இதை பார்த்துட்டு சீக்கிரம் ஓடி வராங்க. ஐயோ என்ன டாக்டர் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. கையெல்லாம் பார்க்குறாங்க, தீக்காயம். ஐயோ கையெல்லாம் இவ்வளோ காயமாக இருக்கே, வா மருந்து போடுவோம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரியத்தை வந்து பார்த்துட்டு பாவம் மனசு கஷ்டப்படுவாங்க, அவளுக்காக நம்ம ஏன் சிரமத்தை கொடுக்கணும், வாங்க நான் மருந்து போட்டு விட்றேன். கைக்கெல்லாம் மருந்து போட்டுறாங்க. அடுத்து சிவா வந்து பார்க்குறாரு, உனக்கு எதுவும் மருந்து போடணுமே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டாக்டர், எனக்கெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி மருந்து போடாமல் சரியாகணும், அதெல்லாம் நான் பார்த்து போட்டுக்கிறேங்கிறாங்க. நொண்டி நடக்கிறாங்க. என்ன உன் காலில் என்ன அடி அப்படின்னு, முட்டியில் தான் அடிபட்டிருக்கு, நான் மருந்து போட்டுக்கிறேன்னு அவருக்கு வந்து காலை பெருவரில் பார்த்தா ரத்தமாக வருது. என்ன இவ்வளோ ப்ளீட் ஆகுதுன்னு, அதுவும் கார்லேருந்து உன்னை தூக்கிட்டு வந்தேன் இல்லை, அப்போ காரில் எங்கேயோ அடிச்சுக்கிட்டேன் போலுக்கு, அதே ரத்தமாக வருது, நீ வா உட்கார் நான் மருந்து போட்டு விட்றேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டாக்டருங்கிறாங்க. நீ வா உட்கார் மருந்து போடுறேன்னு சொல்லி அவர் மருந்து போடுறாரு. நெக்ஸ்ட்டு பைரவி ரூமில் வந்து அவங்க பீரோவில் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. பள்ளின்னு கத்திட்டு மெத்த மேலே ஏறிடுறாங்க. ஆறுமுகம் சிக்கம் ஓடி போய் என்னாச்சு அப்படிங்க, பள்ளி நீ என்ன இப்படி பள்ளிக்கெலாம் பயப்படுற, ஆனால் சிந்து பாரு எவ்வளோ தைரியமாக சிவாவை காப்பாற்றாங்க தெரியுமா, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குது. சிவாவோட உயிரை வந்து அவங்க அவ்வளோ முக்கியமாக அவ்வளோ லவ்வாக வச்சுருக்காங்க. ஸோ அது மேலே நீ என் மேலே உள்ள காதில் நீ கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொல்லி இந்த கேப்பில் அவர் நுழையிறாரு.